அவங்களோட இந்த சின்சியாரிட்டி அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. த்ரூ கலெக்டர் பண்ணணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதுக்காக தான் அன்னைக்கு விசிட் பண்ணப்போ கலெக்டர் தான் கூட வந்தாங்கல்ல, அதனால அவங்க மேடம் மூலமாகவே கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. என்ன வேணுமா அப்படின்னு கேட்டப்போ அது யோசிக்காம டக்குன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னவா எனக்கு எதுவுமே வேணாம், அவங்க நிறுத்தி அது எதுவுமே வேணாம்னு சொல்லுங்க. நல்லா படிக்கணும். I told her that even if you go for some college, என்ன ஆக போற அப்படின்னு கேட்டான். She want to go for IPS. So I told her whatever support you want, we'll do it. என் பேர் வந்து திவ்யதர்ஷினி. நான் சிங்காடிவாக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் 10th படிக்கிறேன், மரியா எக்ஸிலம் ஸ்கூலில் படிக்கிறேன். ஒரு நாள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நைட் டைமில் ஹோம்ஒர்க் எழுதிருந்தேன். அப்போ கலெக்டர் மேம் விசிட்டுக்கு வந்தாங்க. விசிட்டுக்கு வந்து பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது சோஷியல் மீடியாவில் போய் வைரல் ஆகிட்டு என்னை மீட் பண்ணோன்னு இன்றைக்கி வர வச்சாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. நானும் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் என்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா கஷ்டத்தை ஒன்று நல்லா படிக்கணும். எதுக்காக நீங்கள் ஜிஹெச்சில் இருந்தீங்க? ரிலேஷன் வந்து ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருந்தாங்க டெலிவரிக்காக. அவங்கள பார்த்துக்க அம்மா அப்பா இருந்தாங்க, என்ன பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால டே அண்ட் நைட் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அப்போ தான் நான் ஹோம்ஒர்க் எழுதியிருந்தேன். கலெக்டர் பார்க்கும்போது கலெக்டர் என்ன சொன்னாங்க? நல்லா என்கரேஜ் பண்ணி இது மாதிரி நல்லா படி, நான் ஹையர் கிளாஸ் படிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அது மாதிரி சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் கொடுத்தாங்க. எவ்ரிடே லைஃப்ல நான் யூஸ் பண்ற எல்லா பொருளும் கொடுத்தாங்க. வேற என்ன சொன்னாங்க அவங்க ஸ்பான்சர்ஸ்? நீங்க என்ன கேட்டீங்க? என்ன ஸ்பான்சர் போறதுனால நீங்க என்ன உங்களுடைய தரப்புல என்ன கோரிக்கை வச்சீங்க? நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல சார். ஐபிஎஸ் படிக்கணும்னு சொன்னேன் சார். சரி, அதுக்கு என்ன சொன்னாங்க? நல்லா படி, நான் ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொன்னாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.